வணக்கம். நான் இந்த காலையில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நாடி தாரணைன்னு ஒன்று போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இது வந்து வாயு தாரணை. சரிங்களா? நம்மளோட மூச்சு காற்று எப்படி நம்ம வந்து தாரணை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது மூச்சை இழுக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த சக்தி எங்கே தோன்றும் தெரியுமா? மூலாதாரத்தில் தான் தோன்றும். நல்லா மூச்சு இழுத்து பாருங்கள். எங்கே போகும்? உங்கள் அஸ்வினி அது மூலாதாரத்தில் வரும்போது உங்களோட அந்த அஸ்வினி முத்திரை பிடிக்கிற மாதிரி வரும். மூச்சு இழுங்க, அப்படி தன்னால் ஆட்டோமேட்டிக்காக அஸ்வினி முத்திரைக்கு வந்துடும் உங்களோட. சரியா? அப்போ மூச்சு இழுக்கும்போது 8 மாத்திரை வச்சுக்கலாம். அப்புறம் எவ்வளோ காலம் வச்சுருக்கணுன்னா 12 மாத்திரை வச்சுக்கலாம். மாத்திரைனா என்னென்னா கண் சிமிட்டுறதும் கை சொடக்க போகிறதா மாத்திரைன்னு சொல்லுவோம். இப்படி வச்சு நம்ம பயிற்சி பண்ணும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணோம்ல நம்ம மூச்சை, அதுக்கு வந்து ஆரம்ப கட்டத்தில் இருக்கவங்க இது பண்ணிக்கலாம். ஓகே, அது 8 12 வச்சுக்கலாம். திரும்ப விடுறது வந்து என்னென்னு ஃபஸ்ட்டு இது பழகலாம், அதுக்கப்புறம் அதுவே வந்து கூடிடும். ஓகே, இப்போ இடகலைன்னா என்ன? இடது மூக்கு வழியாக நம்ம மூச்சு எடுக்கிறோம். பிங்கலைனா வலது மூக்கு வழியாக நம்ம மூச்சை வந்து இழுப்போம். சரியா? அப்போ ரேசகம்னு சொல்கிறாங்களே, அது என்னென்னா, இப்போ ஒரு பக்கம் இழுத்துட்டு இன்னொரு பக்கம் வெளியே வரும்ல, அதைத்தான் வந்து ரேசகம்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த இடகளையும் பிங்களையும் மாற்றி ரேசகம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, சிவன் அப்புறம் அதோட அருளும் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? நல்ல யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சில டைம் இந்த பயிற்சியெல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி நாடி சுற்றி பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அழுதுருவோம். திடீர்னு வெடித்து கதற மாதிரி இருக்கும். அப்போ பார்த்தா அந்த சிவனோட கான்சியஸும் நம்மக்கிட்ட அருள்னு சொல்கிறாங்களே, இந்த சாமி ஆடுறாங்கள்ல, அதெல்லாம் இது வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆயிடுது. அப்போது இது இயற்கையாக தூண்டப்படும் போதோ இல்லை இந்த நிலை வரும்போது அந்த அருள் வருதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா? இதுதான் இதோட தன்மை. அடுத்து அந்த நம்ம எப்படி அந்த நாடி சுற்றி பண்ணுவோம்? பெருவிரலும் சுண்டு விரலும் செயல்படும். எப்படி? அதைத்தான் நம்ம அங்குலின்னு சொல்லுவோம். அங்குலின்னா என்ன? அந்த மூக்கின் ஒரு துளையை மூடிக்கிறோம் சுண்டு விரலை வச்சு. முதல்ல நல்ல மூச்சை ஃபுல்லாக இழுத்து நல்ல ஃபுல்லாக மூச்சு பெரிய மூச்சு எடுத்து 4-5 தடவை விட்டு மூச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக விட்டுட்டு, அதுக்கப்புறம் உங்கள் பெருவிரலை வச்சு வலது மூக்கை மூடிக்கணும். இடது கையை வச்சு இந்த சுண்டு விரல் அதை வச்சு மூடிக்கணும். அதை வச்சுட்டு அந்த ஆள்காட்டி விரல், நடுவிரல், மோதிர விரல் 3ம் நேராக இருக்கும். சரியா? இப்போ வச்சுட்டு உங்கள் முதுகு தண்டை நேராக வச்சு உட்காந்துட்டு, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை ஃபுல்லாக மூச்சு வெளியே விட்டுட்டீங்க இல்லையா? அப்புறம் இப்போ ஃப்ரெஷ்ஷாக என்ன எடுக்கணும் தெரியுமா? வலது அந்த கட்டை விரலை மூடிக்கணும் மூக்கை. அடுத்து அந்த இடது மூச்சு வழியாக மூச்சை இழுக்கணும். இழுத்து அந்த சுண்டு விரலை வச்சு அந்த இடது மூக்கு துளையை அடைச்சிக்கணும். அடைச்சிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வலது மூச்சு வழியாக மூச்சு வெளியே விடணும். திரும்ப வலது மூச்சு வழியாக மூச்சை இழுத்து திரும்ப கொஞ்சம் வச்சுருந்து வலது மூச்சு வழியாக விடணும். இப்போ வலது மூச்சு விட்டோமா, திரும்ப இடது மூச்சு வழியாக எடுத்து திரும்ப வச்சுருந்து வலது மூச்சு வழியாக விடணும். இது மாதிரி காற்றை உள்ளே இழுத்து அப்புறம் வச்சுருந்து அப்புறம் வெளியே விடும்போது என்னாகும் அப்படின்னு சொன்னால், என்னாகும்? அப்போ வந்து இப்படி இழுத்து நம்ம பண்ணும்போது என்னாகும் அப்படின்னு சொன்னால், உடல் இப்போ வந்து அப்படி கான்சியஸ் வந்துடும். எப்படி கான்சியஸ் வரும்? நம்ம உடலோட சில டைமில் இந்த மாதிரி பயிற்சி பண்ணிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நல்லாவே உட்காரலை, முதுகு தண்டு நேரம் இல்லை, அப்புறம் வந்து ஏதோ கவனம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னா உள்ளேருந்து விளையாட்டு கொடுப்போம். கையை இப்படி வைங்க, கையை இப்படி வை, இப்படி மூச்சை நல்லா கவனி அப்படிலாம் உள்ளேருந்து ஒரு குரல் கேட்கும். உங்கள் உடல் வந்து எந்த பொசிஷனில் இருக்குது, அப்போ தானே அது வந்து உடல் உணர்வு பெற்றால் தானே அந்த அருள் வருது. அப்புறம் அதெல்லாம் தெரியும் இல்லையா? அப்புறம் வந்து முதுகில் கரப்பான் பூச்சி விட்ற மாதிரி, எறும்பு விட்ற மாதிரி, ஏதோ ஒரு இலையை வச்சு முதுகில் ஃபுல்லாக எடுக்கிற மாதிரி, ஒரு ரவுண்டாக சுற்றுற மாதிரி எல்லாமே இருக்கும். ஏன்னா நம்ம நாடி சுற்றி பண்ணி நாடி தாரணை பண்ணுறோம். அதே மாதிரி வாயு தாரணை பண்ணும்போது இதெல்லாம் கம்ப்ளீட்டாக நம்மளால் பார்க்க முடியும். சரியா? நம்மளோட உடம்புல ஒரு நரம்பு அதை பார்த்தோம் நாடியில். இங்கே நம்மளோட உடம்புல உள்ள மயிர் கால்கள் வழி கூட காற்று உள்ளே போய் காற்று வெளியே வரும். அப்போ நமக்கு வந்து தியானம் பண்ணும்போது காற்று வந்து வெப்பத்தை வந்து உள்ளேயும் வெப்பம் வெளியே வைப்போம். அது இல்லையா? அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறோம். எப்படி? இப்போ நமக்கு வந்து உள்ள
வெப்பம் குறைவாக இருக்குது அப்படின்னா இந்த குளிர்ந்த சூடு போய் சரி பண்ணிக்கிறோம். அதே மாதிரி வந்து உங்கள் உடல் வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது, குடுகுடுன்னு நடுங்குது அப்படின்னா உடனே வெப்பமான காற்று வந்து அந்த உடலை வந்து சரிசமம் செஞ்சுக்கிறோம். இந்த மூச்சு பயிற்சியான உடம்பு வந்து காற்றை வந்து சரி செஞ்சு சூடாக இருந்தால் வெப்பமாக இருந்தால் குளிர்ச்சியாக்குறது, குளிர்ச்சியாக இருந்தால் சூடாக்குறது. இது வந்து சமநிலைப்படுத்திக்கிறோம். சரியா? இந்த மூச்சு பயிற்சி மூலம். இந்த மூச்சு விடுறோம்ல, விடும்போது அப்படியே மூச்சை இழுத்து இந்த மாதிரி வலது இடது வலது இடன்னு விட்டுட்டே இருக்கும்போது என்ன ஆயிரும்னா, கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் செய்றீங்க. ஆரம்பத்தில் 2 நிமிஷம், அப்புறம் 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷம் உங்களால் எவ்வளோ அந்த அது செய்கிறீங்கல்ல, அப்போ செஞ்சுருக்கும்போது 2 பக்கம் மூச்சை பார்த்தீங்கன்னா 2 சமமாக இருக்கும். அது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்ல பார்த்துக்கோங்க. வலது பக்கம் சூரியகலை, அதாவது சூரியகலையில் மூச்சு ஓடுதா, சந்திரக்கலையில் மூச்சு ஓடுதான்னு பாருங்கள். அப்போது வந்து அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றி இந்த மாதிரி நாடி சுற்றி பண்ணும்போது திரும்ப மூச்சை கவனித்து பார்த்தீங்கன்னா சமமாயிரும். அதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா, தராசு எப்படி 2 பக்கம் சமமாக இருக்குது, அது மாதிரி நிற்கும். தராசு மாதிரி வலது மூச்சும் இடது மூக்கும் சமமாக நிற்கும். சரியா? இப்போ இந்த மேலே சொன்ன இழுத்து அடைச்சி வெளியே விடும்போது இந்த மாதிரி ஆயிரும். அப்போ அந்த உள்மூச்சு வாங்குறோம் பார்த்தீங்களா, அந்த உள்மூச்சு வாங்குறது என்னது? சிவன். சரியா? அது எப்படி இருக்குமா இருக்கும்? நான் இதை ரொம்ப பயிற்சி காலத்தில் எனக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு பார்க்கும்போது திடீர்னு இந்த மண் அள்ளி இந்த ஜேசிபி வச்சு இங்கே அள்ளி இங்கே கொட்டுறது, இங்கே எப்படி இருந்துச்சு. அப்புறம் திரும்ப இது பார்த்தா இது என்னமோ மாதிரி இருக்கேன்னா, எப்படி இந்த பக்கம் அள்ளி அங்கே கொட்டுது, அங்கேருந்து அள்ளி இங்கே கொட்டுது. இந்த யானை வந்து துதிக்க டைங் 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 2 பக்கம் மாட்டிகிட்டே இருக்கும் பாருங்கள், இதே மாதிரி தான் இருக்கும். அப்போ வந்து சிவனை வந்து நம்ம வந்து நிஜமாகவே வந்து அந்த ஜீவனை வந்து சிவனை உணர்றதுக்குரிய தன்மை இங்கே தான் கிடைக்கும். அப்போ வந்து அந்த தன்மையை நம்ம பயிற்சி நல்ல தெளிவாக பண்ணோன்னா இது தெரிஞ்சிடும். அதனால தான் இந்த மாதிரி பயிற்சி அனுபவங்கள்லாம் வருதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் சரியாக பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்காண்டி. ஓகே. அப்போ மூச்சை உள்வாங்கும் போதும் அந்த உள் நுழையுதில் அந்த சிவனை வந்து நம்ம நினச்சி பார்க்கும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா, அது எப்படி இருக்குன்னா, துதிக்கி கொண்ட ஒரு யானை வந்து எப்படி இருக்கும், இந்த நடக்கும்போது பார்த்திங்களா, அந்த பக்கம் போடும், வலது பக்கம் போடும், இடது பக்கம் போடும். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி வந்துச்சு ஃபஸ்ட் வரும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜேசிபியில் மண் அள்ளி இங்கே போடுறது இப்படி வந்துச்சு. அது வந்து எனக்கு யானைங்கிறது எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் இது யானை மாதிரி இருக்குது, யானையாக இருக்கும்போது சொல்லியிருக்காங்க. அவ்வளோ நான் ஜேசிபியில் எப்படி இந்த மண் அள்ளி இப்படி போடும்ல, இப்படி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்படி மூச்சு காற்றை வந்து போக்க தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட வாழ்நாளே கூடுது. அதனால தான் ரிஷிகள் முனிவர்கள்லாம் இளமையாக இருக்காங்க. பார்த்திங்களா எப்படி அவங்க மூச்சை வந்து அதை கட்டுப்படுத்தி வச்சுக்கிறாங்க. நம்ம வந்து உள்ளே வாங்குகிறோம்ல, அதைத்தான் அது வந்து வெளியேறது வந்து சிவன், உள்ளே வர்றது ஜீவன். அப்போ அதனால தான் வெளியேறதை விட்டுருங்கன்னு சொல்லிடுறாங்க. உள் வாங்கும்போது அந்த ஜீவனை நிறுத்தி கண்ட்ரோல் பண்ணி பழகும்போது தான் என்ன ஆகுது, நமக்கு வந்து என்னதுன்னா ஆயுள் அதிகரிக்குது. இதைத்தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஓகே. இப்போ இதில் நீங்கள் புரியுதா நான் என்ன சொன்னேன்னு? இதை புரியலைன்னா திரும்ப ஒரு தடவை நீங்கள் கேளுங்க. ஓகே.